ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து விளையாடுறதுக்காக கேட்டிருந்தான்னு சொல்லி பிசைஞ்சு கொடுத்துருந்தேங்க. நம்ம வந்து கோதுமை மாவு தான் பிசைஞ்சு கொடுத்துருந்தேன். அதை வந்து அவள் விளையாடுறதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தா. இதை நான் என்ன பண்ணேன்னா, சரி இன்னிலேருந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே நான் வந்து சப்பாத்தி 2 தான் நான் சாப்பிட போகிறேன், நான் வந்து டயட்டு அப்படின்ற முடிவு எடுத்துகிட்டு நான் வந்து அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்ச்சி கல்லில் போட்டு சுட்டு எடுத்தும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி தொக்கு இருந்தது காலையில் பண்ணது. அந்த தக்காளி தொக்கு வச்சு அந்த 2 சப்பாத்தியும் சாப்பிட்டும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ தீவிர டயட்டில் இறங்கிட்டாலே நம்ம ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டாருங்க. சிக்கனை வச்சு சூப்பராக மத்தியானத்துக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி செய்து கம்ம கம்மன்னு ருசியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டயட்டும் போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் பிரியாணி தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.